நான் சொன்னதை நம்பவே மாட்டேறீங்க. நான் தான் சொன்னேன் நண்பரே, ஓட்டு நானே நின்னு, நானே எனக்கு போட்டுக்கிறதுக்காக அந்த ஓட்டை இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணாம வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நிக்கும்போது, எனக்கு நானே ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போடணும். இதான் என்னுடைய பாலிசி. அதனால யாருக்குமே இது வரைக்கும் போட்டதும் கிடையாது வாழ்க்கையில. இப்ப போட போறதும் கிடையாது. யோசித்து பார்த்தோம்னா, அன்னைக்கு ஒரு நாள்ல நம்ப டைம் கிடைச்சுதுன்னா, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வீடியோஸ் போடலாம். போயிட்டு வரணும்னா, கார் எடுத்துட்டு போயிட்டோம்னா, டீசல் ஒரு ரூ. 500 போயிடும். கூட நின்று நம்மளுடைய டைம் வேல்யூ ஒரு நாளைக்கு ரூ. 7,000 8,000 வைங்களேன். அப்போ 1 ஹவர் நம்ம நின்னோம்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட நம்மளுக்கு டைம் லாஸ் 600 to 700. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கடமை தானேன்னு கேட்பீங்க. கடமை தான். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு நபர் நின்னா ஓகே போய் போடலாம். மற்றபடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் நம்ம போய் அவங்களுக்காக போடும்போது அவங்க நமக்காக ஏதாவது செய்வாங்களான்னா, எல்லாருமே ஆட்சிக்கு வந்தோன்னா நம்ம போய் வாசல் நின்னா கூட ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து, எந்த பாலிட்டிஷியன் நீங்களே சொல்லுங்கள், எந்த பாலிட்டிஷியனை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணி சிரித்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி எந்த பாலிட்டிஷியன் இருக்காங்க? பார்த்தா அப்படியே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம எதுக்கிடா வம்பு அப்படின்னு பாமர மக்கள்லாம், ஐயோ இவர்கிட்டலாம் நம்ம பேச்சு வச்சுக்கூடாதா அப்படின்னு ஒதுங்கி போகிற மாதிரி தானே அரசியல்வாதி இருக்காங்க. என்றைக்கு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இவர்கிட்ட சொன்னால் நமக்கு பிரச்சனை தீருன்ற அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுதோ, அன்றைக்கி தான் அது அரசியல் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம்ன்றது என்னுடைய கருத்து. இது இந்த கட்சி அந்த கட்சின்லாம் இல்லை. எந்த கட்சியாளாக இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு ஜட்ஜி, அதாவது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட முக்கியமான நபர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது கலெக்டரோ, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே மக்களை ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படின்ற மாதிரி முதல்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காட்டி, வாங்க சார் சொல்லுங்கள் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு என்றைக்கு கேட்குதோ அன்றைக்கி தான் நம்ம நாடு உருப்போம். வந்தோடனே என்னப்பா என்ன என்ன உட்காந்துருக்கேன் எந்திரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியும். டேய் என்ன யாரும் அதை கத்திட்டு இருக்குதே இப்படி தான் கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண போனாவோ இல்லை அவங்க சம்மந்தப்படாத ஆள் யாராவது போய் நின்று பாருங்களேன், ஒரு மனு கொடுக்குறதுக்கு உண்மையான பிரச்சனை கொடுக்க போய் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. மதிய விட மாட்டாங்க, தண்ணி விட தர மாட்டாங்க. ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு, ஓட்டு கேட்குற அன்னைக்கு பாருங்கள் மரியாதை வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஆட்சியில் உட்காந்துக்கப்புறம் நீங்கள் அவங்க வீட்டு வாசலில் போய் நில்லுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையா, கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அது நம்ம ஒரு வேலை அப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம். இந்த மாதிரி என்ன இருக்கவங்க நம்மளே மாதிரி என்ன இருக்கவங்க ஜெயிக்க வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி நம்மளே மாதிரி ஆட்கள்லாம் இப்படி பேச்சு லெவலில் தான் இருப்போமே தவிர, மக்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபெமிலியாரிட்டி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பரம்பரையாக அரசியல்வாதியாக இருந்து வரணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து உண்மையாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை வந்ததுன்னா, அது உண்டான கட்டமைப்பு எல்லாமே ரெடி பண்ணணும். எல்லாத்துக்குமே பேசிக் பணம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் என்றும் அரசியலில் பணம் தாண்டா வெல்லும், எல்லா காலத்திலும் பணம் தாண்டா வெல்லும். பாருங்கள் இப்போ கூட பாருங்கள், முடிக்கும் போது எல்லோரும் மாற்றம் கிட்டன்னு பேசிகிட்டு இருக்கோம். டபார்னு பணம் வென்றாலும் வென்றும். நீங்கள் வேணால் பாருங்கள்.